வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 10 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் ஹிக்கடுவையில் கண்டுபிடிப்பு. கடமையை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அரலகாங்வில பகுதியில் வைத்து காணாமற் போயுள்ளார். தேசிய ஒலிம்பிக் குழுவை கோப் குழு முன்னிலையில் அழைக்குமாறு அமைச்சர் டிலான் பெரேரா கோரிக்கை. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபை தொடர்பாடல் அணியை சந்தித்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள கவன ஈர்ப்பு போராட்டம் 2வது நாளாக தொடர்கிறது. இனி விரிவான செய்திகள். ஹிக்கடுவையில் நேற்று கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் தொகை தென் மாகாணத்தில் மீட்கப்பட்ட பாரிய ஹெரோயின் தொகையாக கருதப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கட்டுநாயக்க பகுதியில் கைது செய்யப்பட்ட லைபீரிய நாட்டு பிரஜையிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது இந்த ஹெரோயின் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. ராஜதந்திர கடவுச்சீட்டுடன் பயணிக்க முயற்சித்த லைபீரிய நாட்டு பிரஜையிடமிருந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் 30 கிலோகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டிருந்தது. அதையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபரிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவல்களுக்கு அமைய ஹிக்கடுவை தொடம்கொட பகுதியில் உள்ள பாலத்திற்கு அருகில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 3 சந்தேக நபர்களிடமிருந்து 10 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து இலங்கையில் இடம்பெறுகின்ற போதைப் பொருள் கொடுக்கல் வாங்கல் தகவல்களை எம்மால் பெற்றுக் கொள்ள முடிந்தது. அந்த போதைப் பொருள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு பின்னர் லைபீரியாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றமை தெரிய வந்துள்ளது. எனினும் அந்த வலையமைப்பை நாம் தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளோம். இவ்வாறு போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து கொழும்பு நகரில் போதைப் பொருளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றமை குறித்து எமக்கு அறிய கிடைத்துள்ளது. அதனால் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நாம் நம்புகின்றோம். குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட வேளையில் அவரிடமிருந்து 11 லட்சம் ரூபாய் பணமும் 2 துப்பாக்கிகளும் கையடக்க தொலைபேசிகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். 2011 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் ஏனைய போலீஸ் பிரிவுகளினால் 385 கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த 3 வருட கால பகுதியில் ஹெரோயின், கஞ்சா மற்றும் ஏனைய போதைப் பொருள் 1,77,133 போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இதேவேளை பாரியளவான போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பான தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் 0112343333 மற்றும் 0112343334 ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் ஊடாகவும் அல்லது போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு கடிதம் ஒன்றின் மூலமும் அறிவிக்க முடியும். இவ்வாறான பாரியளவிலான போதைப் பொருட்கள் இலங்கை ஊடாக ஐரோப்பிய நாடுகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றமை மிகவும் தெளிவாக தெரிகின்ற விடயமாகும். இலங்கை ஊடாக விநியோகிக்கின்றமை மிகவும் இலகுவான ஒரு விடயமாகும். விநியோகிப்பதற்கான வசதிகள் இருக்கின்றன. இவர்கள் சட்டத்தில் காணப்படுகின்ற துவாரங்களின் ஊடாக கைது செய்யப்படாது வெளியில் இருக்கின்றனர். மிகவும் பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வர்த்தகத்தில் பாரிய அளவான லாபம் கிடைக்கின்றது. பாரிய அளவான தொகையை உழைக்க முடியும். அதனாலேயே இவர்கள் இதனை செய்து வருகின்றனர். இதனால் சமூகத்திற்கு பாரிய பாதிப்பு ஏற்படுகிறது. கிறிஸ்டினுக்குள் மறைத்துக் கொண்டு வரப்பட்ட ஹெரோயின் தொகை மற்றும் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைப்பு. சுமார் 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருளுடன் 3 சந்தேக நபர்கள் தெகிவலையில் கைது. 30 கிலோகிராம் ஹெரோயினுடன் நீர்கொழும்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது. 3 ஹெரோயின் பாக்கெட்டுகளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் பாடசாலை மாணவன் ஒருவன் பொல்கஹவலையில் கைது. சுமார் 10 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் ஹிக்கடுவ பகுதியில் 3 சந்தேக நபர்கள் கைது. தொடர்ந்தும் கைப்பற்றப்படும் ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வர்த்தகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் அல்லவா? இதற்கு முன்னரும் சுற்றி வளைக்கப்பட்ட போதைப்பொருள் கொள்கலன் தொடர்பாக
அரசியல் நடவடிக்கையுடன் தொடர்புடைய செயலாளர் ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டு குறித்து ஜனசெத்த பெரமுனவின் தலைவர் பத்தரமுல்லே சீலரத்ன தேரர் இன்று கருத்து தெரிவித்தார். தேரர்களின் காவி உடைகள் அல்லது புத்த பெருமானின் சிலைகள் அதேபோல் விகாரைகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வரும் போது தேவையற்ற வரியை அறவிடுகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டை சீரழிக்க, இந்த நாட்டின் பிள்ளைகளை சீரழிப்பதற்காக கொண்டு வரப்படும் போதைப் பொருட்களுக்கு வரி விலக்கு வழங்குமாறு பரிந்துரை கடிதம் கொடுக்கின்றனர். போதைப் பொருட்களை கொண்டு வந்தவர்களை உடனடியாக கைது செய்யுங்கள். அதேபோல் போதைப் பொருளை கொண்டு வர பரிந்துரை கடிதத்தை வழங்கிய உதவி செயலாளரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தினூடாக தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். கடந்த ஆகஸ்ட் மாதம் சுங்க பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட பாரிய அளவான ஹெரோயின் தொகை இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னணியில் அரசியல் பின்புலம் காணப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து ஊடகவியலாளர்கள் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் இன்று கேள்வி எழுப்பினர். உராய்வு எண்ணெய் கொண்டுவரப்பட்ட கொள்கலன் ஒன்றை விடுவிப்பதற்காக இணைப்பு செயலாளர் என குறிப்பிடப்படுகின்ற நபரினால் கடிதம் ஒன்று எழுதப்பட்டுள்ளது. அதன் கட்டணங்கள் சில குறைக்கப்பட்டு அது விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் விடுவிக்கப்பட்ட சம்பவத்துடன் இவர் தொடர்பு பட்டுள்ளமை இதுவரை எம்மால் உறுதி செய்ய முடியவில்லை. போதைப் பொருள் என அறிந்தும் இந்த கடிதம் வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து நாம் விசாரணை செய்து வருகின்றோம். எந்த ஒரு வகையிலும் இலங்கைக்குள் போதைப் பொருள் கொண்டு வருதல், போதைப் பொருள் கொண்டு வரப்படுகின்ற கொள்கலன் விடுவிக்கப்படுதல் மற்றும் போதைப் பொருள் விநியோகிக்கப்படுகின்றமை குறித்த சம்பவங்களுடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். அதற்காக நாம் பின்வாங்க போவதில்லை. காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்ற அரலங்குள போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கான்ஸ்டபிள் தனது கடமைகளை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்புகின்ற சந்தர்ப்பத்திலேயே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொருணர்வை அரளகங்கில வீரான பகுதியிலேயே 45 வயதான சரத் விஜயஸ்ரீ என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் காணாமற் போயுள்ளார். இரவு கடமைகளை நிறைவு செய்து இன்று அதிகாலை 5 மணியளவில் போலீஸ் நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டு சென்றுள்ளார். வீரான பகுதியில் உள்ள தனது வீட்டையும் தாண்டி சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடம் ஒன்றிலிருந்து அவரது மோட்டார் சைக்கிள், தலைக்கவசம் மற்றும் பாதணி ஆகியன மீட்கப்பட்டுள்ளன. இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக ZT ஓடையில் விழுந்திருக்கலாம் என சந்தேகப்படும் அதேவேளை போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இணைந்து இன்று தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தனர். எனினும் இன்று பிற்பகல் வரை குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பான எந்தவித தகவல்களும் கிடைத்திருக்கவில்லை. கென்யாவிற்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று நைரோபியில் உள்ள அரச மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இராப்போசனத்தில் கலந்து கொண்டார். ராப்போசனத்தின் பின்னர் இலங்கைக்கும் கென்யாவிற்கும் இடையிலான பொருளாதார அபிவிருத்திகள் தொடர்பில் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார். இன்று இலங்கைக்கும் கென்யாவிற்கும் பொது சவால்கள் சிலவற்றிற்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி வேகத்தை அதிகரித்தல் மற்றும் அதன் பயன்பாடுகளை அனைவருக்கும் சமமாக வழங்குவது என்பது முக்கியமானதாகும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு மக்களின் பங்களிப்புகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் அவர்களை வலுப்படுத்த வேண்டும். அது தொடர்பில் உங்களது நிலைப்பாட்டுடன் நான் இணங்குகின்றேன். இலங்கைக்கும் கென்யாவிற்கும் இடையில் காணப்படும் நீண்ட நாள் தொடர்புகளுக்கு அடிப்படையாக அமைந்தது இந்த நாட்டிலே காணப்படுகின்ற பொதுவான காலனித்துவங்களாகும். அதாவது பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு 2 நாடுகளும் முன்னெடுத்த போராட்டங்கள் முக்கியமானவை. அவையே எமது நாடுகளுக்கு இடையில் நிலவும் உள்ளக சாட்சியங்களாகின்றன. இலங்கை அபிவிருத்தியிலும் சௌபாக்கியமான பயணத்திலும் முன்னோக்கி செல்கின்றது. இன்று நாம் தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபை இன்று காலை தொடர்பாடல் அணியை சந்தித்தது.
சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. உன்னால் பறக்க முடியவில்லையாயின் ஓடு, உன்னால் ஓட முடியவில்லையாயின் நட, உன்னால் நடக்க முடியவில்லையாயின் தவழு. எவ்வாறாயினும் ஏதாவது ஒன்றை செய். நீ தொடர்ந்து முன்னோக்கியே செல்ல வேண்டும். நெல்சன் மண்டேலா, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி. உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள கவனஈர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக தொண்டர் ஊழியர்களாக கடமையாற்றி வரும் தம்மை சேவையில் நிரந்தரமாக்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேவையில் நிரந்தர நியமனங்களை வழங்குமாறு யாழ் போதனா வைத்தியசாலையின் 240க்கும் அதிகமான தொண்டர் ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது யாழ் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சேவையில் நிரந்தர நியமனங்களை வழங்குமாறு யாழ் போதனா வைத்தியசாலையில் 240க்கும் அதிகமான தொண்டர் ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது யாழ் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொண்டர் ஊழியர்களில் சிலர் தமது பிரச்சனைகள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தனர். இங்க தொண்டு சேவை செய்து 6 வருடங்களாக 4 வருடங்களுக்கு மேல வேலை செய்த தொண்டர்களை விட்டுட்டு வெளியில இருந்த அப்பாயின்மெண்ட் போட்டு இங்க கொண்டு வர போயினோம். எங்களோட சம்பளத்தை கேட்டா வெக்க கேடு 175 ரூபா. ஆனா இந்த 175 ரூபா பஸ்ஸுக்கே காணாது. ஆனா என்ன செய்யறது? இப்ப எந்த சம்பளம் 175 ரூபா, இந்த பஸ் காசு, இந்த உதாரணத்துக்கு ஒரு உதாரணம், எந்த பஸ் காசு 183 ரூபா. நாங்கள் இந்த யாழ் போதனா வைத்தியசாலையில் லிப்டுகள் எதுவுமே அமையாத வேளையிலும் எங்களுடைய தொண்டர்கள் தான் அந்த லிப்டில் ஒவ்வொரு பேஷண்ட், ஒவ்வொரு நோயாளிகளையும் தூக்கி கொண்டு தோளில் வைத்து தூக்கி கொண்டு நாங்கள் அந்த சேவை ஒவ்வொரு வார்டுகளுக்கும் கொண்டு போய் அந்த பேஷண்ட்களை விட்டுருக்கிறோம். இதேவேளை யாழ் போதனா வைத்தியசாலையின் தொண்டர் ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்பில் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. எமது யாழ் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்ட சிற்றூழியர் குறைபாடு தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே சுகாதார அமைச்சுக்கு அறிவித்திருக்கின்றோம். சுகாதார அமைச்சு எங்களுக்கு 350 ஊழியர்களை தருவதாக உறுதியளித்திருந்தது. சுகாதார அமைச்சு தான் நமது வைத்தியசாலைக்குரிய ஊழல்களை நியமிக்கலாமே தவிர எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே இது தொடர்பில் நாங்கள் இங்கு வேலை செய்த தொண்டர் ஊழியர்கள் வேலையாளர்களின் பெயர்களையும் நாங்கள் சுகாதார அமைச்சுக்கு கொடுத்திருந்தோம். தகுதி அடிப்படையில் அவர்கள் தெரிவு செய்வார்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அத்துடன் தற்காலிக தொண்டர் ஊழியர்களின் கோரிக்கை அடங்கிய மகஜரை மத்திய சுகாதார அமைச்சுக்கு அனுப்பியுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். இது தொடர்பில் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக சுகாதார அமைச்சின் செயலாளர் நிகால் ஜெயதிலகவுடன் தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சி பயனளிக்கவில்லை. இதேவேளை வடமாகாண சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கத்துடன் தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் அந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை.